ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ்ஸை எப்படி டிக்யூ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டிக்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ட்ப்ரெஸ் சைட்டில் ஒரு சில பேஜஸ்லேயோ இல்லை ஓவரால் சைட்லேயும் சரி ஏதோ ஒரு சிஎஸ்எஸ் வந்து அன்வான்டாக கால் ஆகுது, ஜேஎஸ் வந்து அன்வான்டாக கால் ஆகுது, அந்த சைட்டுக்கு தேவையே இல்லாமல் லோட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ் லோடிங் டைம் அதிகமாகும். அது அன்வான்ட் ஸ்டோரேஜாக இருக்கும் சைட்டில் இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிறப்போ. இப்போது அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் பிஹெச்பியில் நம்ம வந்து ஆட் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு WP என்கியூ ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஹூக் நேம் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து என்கியூ பண்ணுறதுக்கும் டிக்யூ பண்ணுறதுக்கும் சேம் ஹூக் நேம் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்யூ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் அண்ட் CSS. இந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் நேம் எடுத்து இங்கே போட்டுறேன். இப்போது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கால் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா WP deregister அண்டர்ஸ்கோர் ஸ்டைல். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலை வந்து டிக்யூ பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். இன்னொன்று வந்து ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டைலில் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சைட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணுறேன். இப்போ வந்து ஜேஎஸ் வந்து ஒரு அலர்ட் வந்து போட்டிருக்கேன். இப்போது நான் வியூ சோர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு .js .css சர்ச் பண்ணுறேன். ஸோ CSS வந்து பார்த்திங்கன்னா இத்தனை CSS இருக்குது. எனக்கு வந்து இப்போ style.css bootstrap வந்து இப்போ எனக்கு வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா, இது ஐடி இருக்கிற இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹேண்ட்லர்னு சொல்லுவாங்க. ஒரு ஹேண்ட்லரை எடுத்து இப்போது நம்ம இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர் இப்படி பாஸ் பண்ணிட்டோம்னா, இப்போ நான் சைட்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னா இப்போ அந்த CSS வந்து நம்ம சைட்டில் லோட் ஆகலை. ஓகேவா? அதனால் இப்போது நான் CSSயில் கொடுத்துருக்க ஸ்டைல்ஸ் எதுவுமே நமக்கு அப்ளை ஆகாமல் இருக்குது. இப்போ பூட்ஸ்ட்ராப் வந்து அதே மாதிரி நான் கொடுக்குறேன். பூட்ஸ்ட்ராப் ஸ்டைல் -CSS வந்து காப்பி பண்ணக்கூடாது. வெறும் பூட்ஸ்ட்ராப் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு நான் சைட் வந்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா, ஸோ பூட்ஸ்ட்ராப்போட ஸ்டைல்ஸ் எதுவுமே அப்ளை ஆகாமல் ஸ்டாட்டிக்காக பேசிக்கான ஸ்டைல்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதை அன்கமெண்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணுறேன். இப்போ கமெண்ட் பண்ணிட்டேன்னா நம்மளோட ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்கிரிப்டையும் பண்ணலாம். deregister அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ஸ்கிரிப்டை வந்து டிக்யூ பண்ணுறதுக்கான கோடு. இப்போ நான் சைட்டை வந்து இனிஷியலாக ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ custom.css ஒரு ஃபைல் வந்து லோட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும்னா custom.jsன்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணதும் இந்த custom.jsோட இந்த ஹூக் நேமை வந்து நமக்கு இதோட ஹேண்ட்லர் நேம் வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். அதுக்கும் இதே மாதிரி தான் -js வந்து காப்பி பண்ணக்கூடாது. வெறும் இந்த நேம் மட்டும் தான் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சைட்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இப்போது அந்த CSS அந்த JS வந்து நம்மளுக்கு கால் ஆகியிருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே வரல. அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம சைட்டில் வந்து டிக்யூன்றதை யூஸ் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.